அம்மா, இந்த வாட்டி நம்ம கட்சிக்கே மறக்காம ஓட்டு போடுங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு வந்தீங்க. இப்போ 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்துக்கிறீங்க. இந்த ஊருக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு? என்னம்மா இப்படி கேட்டீங்க? ரோடு போட்டு கொடுத்துருக்கு, பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கு. இதெல்லாம் நம்ம ஊருக்கு நான் தானம்மா பண்ணேன். நீங்கள் ரோடு போட்ட லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமே. போட்ட ஒரே மாசத்துல குண்டும் குழியுமா ஆயிடுச்சு. மா, அது கொடுத்த நிதியை கம்மியாக தான் கொடுத்தாங்க. அதை வச்சு என்ன ரோடு போட முடியுமோ அதுதானம்மா போட முடியும். ரோட்ல ஊழல் பண்ணது பத்தாதுன்னு ரேஷன் கடையில் வர்ற அரிசியெல்லாம் திருடி ஏமாற்றி விற்கிறீங்க. மா, இந்த ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்கம்மா. இந்தாங்க, இந்த 3000 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஓட்டை போடுங்க. நம்ம ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே நல்லதா பண்றோம். ஐயா, எங்கள் வரி பணத்தை வாங்கி எங்களுக்கே கொடுத்துட்டு நீங்கள் ஜெயிச்சுட்டு நீங்கள் ஊழல் பண்ணி ஏமாற்றுவீங்க. இந்த வாட்டிலாம் நாங்கள் ஏமாறவே மாட்டோம். பணம் வாங்காமையே நாங்கள் ஓட்டு போட்டு எங்களுக்கு வேணுங்கிறத நாங்கள் தேர்ந்தெடுப்போம். என்னையா இது? இந்த வாட்டி மக்கள் எல்லாருமே திருந்திட்டா நம்மளோட நிலைமை என்ன ஆகுறது? இனி ஏதாவது அரசியல்வாதிங்க ஓட்டு கேட்டீங்க வாங்க, அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. சரியா சொன்னீங்கம்மா. இந்த மாதிரி பணம் வாங்காம நம்ம எப்பயும் ஓட்டு போட்டிருந்தா நம்மளோட வாழ்க்கை தரம் எப்பயோ உயர்ந்திருக்கும். யோ பெரியவரே, கட்சி கூட்டம் ஒன்று இருக்குதுயா. வந்தீங்கன்னா 200 ரூபாயும் பிரியாணியும் கொடுப்போம். வரியா? யாருக்கியா வேணும் காசு? நான் போய் காட்டில் வேலை செஞ்சாதான் எனக்கு வருமானம், சோறு எல்லாமே. உங்கள் கட்சி எனக்கு சோறு போட போகுது. போயாம வேலையை பார்த்துட்டு. யோ என்னையா, நம்ம சாதி கட்சி மீட்டிங்கே வரமாட்டேங்கிற? மழை வந்து என் பயிரெல்லாம் தண்ணியில் போயிட்டு சோத்துக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டப்ப எந்த ஜாதி கட்சி எனக்கு வந்து உதவுச்சு? அண்ணே, நாளை பின்ன ஏதாவது உதவின்னு வந்தீங்கன்னா ஒருத்தனும் உதவி பண்ண மாட்டாங்க, பார்த்துக்கோங்க. அட போயா, யாருக்கையா வேணும் உதவி? உன் வேலையை பார்த்துட்டு நீ போயா. ஹலோ தலைவரே, எவ்வளோ காசு கொடுத்தாலும் யாருமே கட்சி கூட்டத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க தலைவரே. என்ன செல்லியக்கா, அரசியல்வாதிங்களா வந்துட்டு போனாங்க போல. ஆமாண்டி வந்தாங்க. நான் அசிங்கமாக கேட்டு விட்டுட்டேன். இனியெல்லாம் இந்த பக்கம் எவனும் வரமாட்டாங்க. என்னக்கா, இந்த வாட்டி எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்க? ஏதாவது நிலவரம் தெரியுமா உங்களுக்கு? அடி பைத்தியக்காரி, யார் ஜெயிச்சா நம்மளுக்கு என்னடி? நம்ம வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு சோறு. நம்ம உழைப்பை பார்த்தா தாண்டி நம்ம முன்னேற முடியும். சரிக்கா, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் விட்டுருப்பாங்க. 10 கிலோமீட்டர் நடந்தே போய் கூட்டிகிட்டு வரணும். நம்ம ஊருக்கு ஒரு பஸ் விட மாட்டேங்கிறாங்க. என்னதான் பண்ணுறதோ தெரியல. மக்களுக்கெல்லாம் ஒரு நல்லதும் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஓட்டு கேட்டுட்டு மட்டும் கரெக்டாக வருவாங்க. எப்படி தானோ. டேய் ராமு, உனக்கு வேலை கிடைச்சிருச்சா இல்லையாடா? எங்கக்கா, என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அரசாங்கம் யாருக்குமே வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டேங்குதே. ஆமாண்டா, வேலையை கொடுத்துட்டா அவங்க வேலைக்கு போய் சம்பாதிக்க போகிறாங்க. இவங்க என்னடானா இலவசம்னு இலவசத்தை கொடுக்குறாங்க. யாருக்கு வேணும் இவங்களோட இலவசம்லாம்? அட போங்கக்கா, லட்சக்கணக்காக ப்ரைவேட் ஸ்கூலில் கட்டி படித்தோம், வேலை கிடைக்காம சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த கடனெல்லாம் எப்படி கட்டுறதுனே தெரியலக்கா. கவர்மெண்ட் ஸ்கூல்லையே தரமான கல்வியை கொடுத்தா படிப்பு செலவாவது மிச்சமாகும். அதையும் ஒழுங்காக பண்ண மாட்டுறாங்க. இந்த மாதம் உங்களுக்கு கரண்ட் பில்லு பார்த்தீங்கன்னா 5500 ரூபா வந்திருக்கு. ஆத்தாடி ஆத்தா, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கரண்ட் ஆஃப் ஆகுது. நீங்கள் என்னடானா 5500 ரூபா கரண்ட் பில்லுன்னு சொல்கிறீங்க? நீ யூஸ் பண்ணதுக்கான கரண்ட் பில்லு தான்மா. நான் ஏதோ எச்சா போட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கா கட்டலைன்னா பீஸ் கட்டையை பிடிங்கிட்டு போயிடும், பார்த்துக்க. இன்னும் கேஸ் பிரச்சனையே முடியாமல் இருக்குது. இதில் கரண்ட் பிரச்சனை வேறையா? ஐயோ சாமி, போதுண்டா. கலாம் வந்தால் மாறிடும், கெஜ்ரிவால் வந்தால் மாறிடும்னு காலத்துக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை மாறாதே. நம்ம வாழ்க்கையை நம்மளே தான் மாற்றி ஆகணும். மக்களே, 23ஆம் தேதியை குறித்து வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையை நம்ம தான் மாற்றி ஆகணும்.